திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதல்வராக ஆக்குவோம் அப்படின்னு முதல்வர் ஆக்குவோம்னு சொல்லல. அண்ணன் திரு பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குவது பிஜேபியின் கடமை. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் இந்த கூட்டணியெல்லாம் உடையிறதுக்கு முன்பு தற்குறி பழனிசாமின்னு பேசினார், ஞாபகம் இருக்கா? படித்து வந்தவன், 10 வருஷம் பச்சைங்களை கையெழுத்து போட்டவன் எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி, காலில் விழுந்து முதலமைச்சரானவர். இப்போ பேசினார், நான் ஏற்றுக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அது 2 வாரங்களுக்கு முன்பு திரு BL சந்தோஷ் அவர்கள் சென்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் முக்கியமாக சொன்னது, அலையன்ஸை உடைக்கிற வேலையை யார் செஞ்சாலும் தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதுன்றதை தெளிவாக சொன்னார். அந்த கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இருந்தார் என்பதை நான் சொன்னேன். சொன்னது எனக்கு மண்டையில் ஏறிச்சா இல்லையான்னு சொல்லணும்ல. நீ ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா? ஹோம்ஒர்க்கு நான் செஞ்சுட்டேன்னு போய் வாத்தியார்ட்ட சொல்லணுமா ஹோம்ஒர்க் செஞ்சியாப்பான்ட்டு? அது மாதிரி ஹோம்ஒர்க்கு செஞ்சுட்டேன்னு அமித்ஷா முன்னாடி அவர் சொல்கிறார் நேற்று. அண்ணன் எடப்பாடி ஆக்கா உண்மையிலேயே இதுதான் லீடர்ஷிப். புரியுதுங்களா? திரு பழனிசாமி இவங்க சொல்கிறாங்க, தவழ்ந்த பாடி பாதம் தாங்க பழனிசாமிலாம் திமுக விமர்சனம் பண்ணுறாங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு இருந்தாலும் தெரியுதா? கூட்டணி வேணான்னு அத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டணிக்கு போகும்போது கூட்டணிக்கு வரணுன்னு இந்த தம்பியை முதல்ல மாற்று என்று சொல்லி மாற்ற வைத்து, மாற்றிய பிறகு அவர் நான் ஏற்றுக்க மாட்டேன், அது நானும் எங்களுக்கு அமித்ஷா தாங்க லீடர் என்று சொல்லி கொண்டிருந்தவரை, தற்கூரி என்று சொன்னவரை இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மற்றும் பிஜேபியின் முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளரை மேடையில் வைத்துக்கொண்டு அண்ணன் பழனிசாமியை முதல்வராக்குவது எங்களது கடமைன்னு பேச வச்சா இதுதான் லீடர்ஷிப். புதிய கட்சி தொடங்குறதா இருந்தார். ஸோ அது என்ன சார் ஆச்சு? நேற்று சரண்டர் ஆகி நான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு ஒழுங்காக இங்கே இருக்கிறேன் என்பது தான் பொருள். நீ புதிய கட்சி தொடங்கலாம், கொங்கு ஜனதா கட்சி தொடங்கலாம், எனும் நான் என்று இன்ஸ்டா பேஜ் எல்லாம் நீ தொடங்கி நீ ஸ்டார்ட் எல்லாம் பண்ணால் அமலாக்கத்துறை உன் வீட்டையும் தேடி வரும் என்பதை சொன்னால் என்ன செய்வார்? அதான் பேஜ் கை மாறிடுச்சா சார்? அந்த பேஜை பண்ணினதே இவருக்காக வேலை செய்து கொண்டிருந்த டீம். அது ரொம்ப ரகசியமாக வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல பெருசாக லான்ச் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க, போட்டு உடச்சி விட்டோம். அதான் அந்த சிலோட் பார்த்தாலே திரு அண்ணாமலையோடதுன்னு தெரியுது சார். அந்த ஃபோட்டோவை தான் டார்க் பண்ணாங்க கடைசியில் சார். அது எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க. அந்த சிலவுட்டு எடப்பாடி மாதிரியா இருக்கு? அவன்லாம் அவ்வளோ பைத்தியக்காரன். எடப்பாடி பழனிசாமி எனும் நான் அப்படின்ட்டு அதை மாற்றிட்ட உடனே இது ஏடிஎம்கே பேஜ்ப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இது எக்ஸ்போஸ் ஆகணும் எதிர்பார்க்கல அவங்க. அதுக்கு தான் 1008 பேஜ் இருக்கா ஏபிஎஸ் அவர்களோடது. எதுக்கு இப்படி மர்மமாக இதுக்கு ஆரம்பிக்கணும்? யார் ஆரம்பிக்க போகிறாங்க? இவங்க ஆரம்பிச்சு வேலை செய்யலன்றதானே நம்ம குற்றச்சாட்டு. உங்களால ஒரு நன்மை நேர்ந்திருக்குன்னா எடப்பாடிக்கு ஒரு பேஜ் உருவாயிருக்கு. இன்ஸ்டா பேஜ், இன்ஸ்டால தான் ஏடிஎம்கே வீக்னு சொல்லிட்டு இருக்கு, அதனால ஒரு பேஜ் உருவாயிருக்கு. கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷா மேடையில் வச்சுக்கிட்டு பழனிசாமியை முதல்வராக்குறது பிஜேபியோட கடமை என்று பேசியதுக்கான மீனிங்கே கையை தூக்கிட்டார். நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்டுக்கிறேன். கட்சி விரோத நடவடிக்கைகளிலோ இந்த கூட்டணியை சிதைக்கும் நடவடிக்கைகளிலோ நான் ஈடுபட மாட்டேன். அவர் சொன்னது அவரோட ஆதரவாளர்கள், இந்த அண்ணாமலை ஃபார் சிஎம் இந்த குரூப்பு, வார் ரூம் குரூப்பு, இல்லை பழனிசாமி, இவங்க யாருக்கும் இல்லை. அண்ணாமலை நேற்று பேசியது அமித்ஷாவுக்காக. உங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன், விட்டுருங்க அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழகத்தில் பிஜேபி தலைவராக இருந்த திரு முருகன் அவர்களை அந்த பதவியிலிருந்து மாற்றி திரு அண்ணாமலை அவர்கள் நியமிக்கும் போது திரு முருகன் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினர், அதுக்கு முன்னாடி ஆயிட்டார்னு நினைக்கிறேன், அமைச்சராகிட்டு தான் அவருக்கு திரு அண்ணாமலையை நியமித்தாங்க. அவர் அந்த பதவி விட்டு மாற்றினாங்க. அதே மாதிரி தமிழிசை இங்கேருந்து இந்த தலைவர் பதவியிலேருந்து மாற்றும் போது அவரை தெலுங்கானா ஆளுநராக்கி விட்டு தான் மாற்றினாங்க. இதுதான் பிஜேபியோட ஸ்டைலு. எந்த போனான்னா தூக்கி வேறு ஏதாவது ஒரு இடத்துல அக்காமடேட் பண்ணிட்டுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் 3 மாதம் ஆச்சா, ஏப்ரல் மாதம் 4-5 மாதம் ஆச்சா, இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல பாருங்கள்.
அதுக்காக தான் ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணிட்டேன் மிஸ்ஸுன்றது தான் நெல்லை கூட்டத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை இல்லைன்னா அண்ணாமலை பேசுகிறாள் அப்படி சைதாப்பேட்டையில் ஆர்எஸ் பாரதி போட்ட டெஃபமேஷன் கேஸு அதுக்கு போய் அப்பியர் ஆகிட்டு நான் எனக்கு லீடர் அவர் தாங்க குட்டை குழப்பி விட்டாரா. அதுக்கப்புறம் வந்து அண்ணா அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இல்லை கூட்டணி அமைச்சர் அவர் நாங்கள் இத்தனை சீட்டில் போட்டிடுவோம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரா. ஒரு வாயில் வருமா? இதே மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா 24 முன்னாடி இந்த கூட்டணியே உடஞ்சிருக்காதேயா. யார் பலமான கூட்டணியாக இருந்தது? 12 எம்பி சீட்டு வச்சுருப்பீங்களே நீங்கள். கூட இருந்திருக்கும் இல்லையா? பிஜேபி இவங்களும் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு 10-15 சீட்டு கூட வரைக்கும் ஜெயித்திருக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் மைனாரிட்டி மோடி அரசு என்ற டேகை சுமந்துக்கிட்டு நீங்கள் சுத்த வேணாம்ல. இதுதானே பிரச்சனை. நீங்கள் அன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சிக்கல் ஏற்படுது? இதெல்லாம் அவசியமா? டேபிளை உடச்சி யூட்டர்ன் போட்டு இதுதான் அதோட மீனிங்கு. கூப்பிட்டு அது ஒரு பிஎல் சந்தோஷ் அமித்ஷா எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக அங்கே யார் அவங்களோட கோர் கமிட்டி மீட்டிங்கில் கூட்டணிக்கு எதிராக யாராவது பேசுனீங்கன்னா தலைமையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு அங்கே இருந்த கோர் கமிட்டியில் இருந்தவங்ககிட்ட சொன்னது. அங்கே யார் கூட்டணிக்கு எதிராக வேலை செஞ்சது? இவர் ஒருத்தர் தான். அண்டு சுத்தமாக எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலன்னு சொல்லும்போது காலி பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ இன்னொன்று, இவ்வளவு வலுவான ஒரு தலைமையை எதிர்த்து நீங்கள் குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவங்க வேடிக்கையாக பார்ப்பாங்க. இல்லை வேடிக்கை பார்க்குறதுக்கு அது காங்கிரஸா? காங்கிரஸே வேடிக்கை பார்க்காதுமா. ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு தூக்கி 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க தெரியுமா? அவங்க அப்பா சொத்து சேர்த்ததுக்கு, சொத்து குவிப்பு வழக்கு. இவர் ராஜசேகர் ரெட்டி இறந்த பிறகு என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சின்ன வயசு இவருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, டைம் வரும் உனக்கு, வெயிட் பண்ணு என்று சொன்னோன்னா அதெல்லாம் முடியாது, நான் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணார். சரி ராஜா இரு ராஜான்ட்டு காங்கிரஸ் சிஎம் ராஜசேகர் ரெட்டி அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு போட்டு அவருடைய பினாமியாக இருந்தார் என்று ஜெகன்மோகனை அரெஸ்ட் பண்ணி 1.5 வருஷம் ஜெயிலில். தெரியுமா? அவங்க சிஎம் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போடுவாங்களா? அவர் இறந்துட்டார். அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டு ஜெகனை தூக்கி 1.5 வருஷம் உள்ள வச்சாங்க. எல்லா கட்சியும் செய்யுது. அதனால் இவருடைய சொத்து கணக்கு பட்டியல்கள், முதலீடுகள் அத்தனை விபரங்களும் பிஜேபி தலைமையிடம் இருக்கின்றன. எங்கே வாங்கினார், யார்கிட்ட வாங்கினார், எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுனால தான் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத தம்பின்னு சொன்னால் தான் மிஸ் ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிட்டேன் மிஸ்ன்னு சொல்லிவிட்டேன். சார், நேற்று பாஜகவினுடைய அந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு. அதில் தான் வந்து எல்லாருமே பேசினாங்க. அதில் அந்த பூத் கமிட்டிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் பாஜக கொடுக்குதுன்னா ஒருவேளை இங்கே அவங்க தனித்து கால் ஒன்ற முயற்சிக்கிறாங்களோ சார்? அதுக்கு காரணம் என்னவென்றால் வெறும் பேப்பர்லேயே இந்த பாருங்கள், நம்ம பூத்தில் மற்ற பூத்துக்கெல்லாம் 5 பேர் தான் இருப்பாங்க, நம்ம பூத்தில் ஒவ்வொரு பூத்துக்கும் 50 பேர் இருக்காங்கன்னு பக்கத்து கட்சியில் இருக்காங்க பேரெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னே நம்பிக்கிட்டு இருந்துட்டாங்க. அவர் திரு நயினார் அவர்கள் ஒரிஜினல் கட்சிக்காரர், அதிமுக பட்டறையில் அரசியல் பயின்றவர். அதனால் அவர் இறங்கி வேலை பார்க்கணுன்றதுக்காக. இன்னொன்று அதெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதை பூத் முகவர்கள் மாநாடு என்று நடத்துகிறார்கள். இது வந்து உண்மையிலேயே பூத் முகவர்கள் மாநாடு என்று நான் புரிந்து கொள்ள. இன்னொன்று மாதம் வரணும், ஏதாவது ஒரு காரணம் வேணுமா இல்லையா? அவ்வளோதான். போன மாதம் வந்திருக்க வேண்டியது, இல்லை இந்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. அதனால் ஏதாவது ஒரு இது வரணும். அமித்ஷா வருகைன்னு நம்ம பேசணும். அதுக்கு தான் இந்த மீட்டிங்.